திரு ராஜீவ் காந்தி, இங்க தாவேக்கா அரசினுடைய 100 நாள் நிறைவு செய்திருக்கிறது. பல விஷயங்களை சாதனைகளா சொல்றாங்க. ஊழல் ஒழிப்பில் ஆரம்பிச்சு புதிய திட்டங்களை கொண்டு வந்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியான திமுக இதை எப்படி பார்க்கிறீங்க? சாத்தியப்பட்டதாக நான் பார்ப்பது என்னுடைய நண்பர், நீண்டகால நண்பர் ஜெரால்ட், சிறுபான்மை ஆணையத்துடைய தலைவர். வாழ்த்துக்கள் தோழர். பல சாமானியர்களுக்கு பதிவு கிடைச்சது மகிழ்ச்சி. அந்த பணியை திறன்பட செய்யணும். வாழ்த்துக்கள். இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக 2 நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. இது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த முறையை அறிமுகப்படுத்தியது. பரவாயில்லை, நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. 100 நாளில் இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது? என்னை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லா பத்திரிகையின் முதல் பக்கத்துல 100 பிளாக் போஸ்டர் விளம்பரம் எல்லாமே இருந்துச்சு. 100 நாள் ஆட்சிக்கு முதன மரியாதைக்குரிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ள ஒரு சிறப்புரை கொடுத்திருப்பாரு. சட்ட ஒழுங்கு கவன தீர்மானத்தின் மீது அந்த துறையுடைய அமைச்சர் முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்கு விஜய் அவர்கள் பேசியிருப்பார் என்று நம்பி இருந்தேன். பரவாயில்லை, சாரி கேட்பதற்கு கடைசி அவன் சேர்ந்துட்டாரு. சாரிங்கன்னு சொன்னாரு. இது சாரிமா கவர்மெண்டான எங்களை பார்த்து கேள்வி கேட்ட மரியாதைக்கு விஜய் அவர்கள் கடைசி வரை சாரி தான் சொல்லிக் கொண்டிருக்க போகிறார் என்பதுதான் என்னோட நிலைப்பாடு. அந்த சாரி எதுக்காக கேட்கப்பட்டதுங்கிறது முக்கியம் இல்ல. இல்ல நான் அதான் ஏத்துக்கிறேன். அப்படியே வர்றேன். அதாவது சட்ட ஒழுங்கு குறித்து பேசுகிற போது துறையின் அமைச்சர் இருக்க வேண்டும் என்பது அந்த பொறுப்பை உணர்ந்திருக்க வேண்டும். பரவாயில்லை, வந்து சாரி கேட்டிருக்கிறார். மரியாதைக்கு எங்களுடைய தலைவரின் பெயரை, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் பெயரை ஒரு அமைச்சர் அதாவது பேர் சொல்லி அழைப்பது ஒன்று திராவிட இயக்கத்துக்கு இழுக்கல்ல. ஆனால் அவருடைய எண்ணம் தவறாக இருந்தது. அதனால் சாரி கேட்டிருக்கிறார். நான் அந்த 100 நாளுடைய இந்த சாரியை வச்சு ஆரம்பிக்க விரும்புகிறேன். மக்கள் மன்றத்தில் மரியாதைக்கு முதல்வர்கள் சாரி கேட்க வேண்டிய நேரம் வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய பிரச்சாரம் 10 மாதங்களாக ஓடி பிரச்சாரம் செய்தார். ஊழலை ஒழிக்கப் போகிறோம். இன்னொன்று முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, இதான் பிரதான நோக்கமாக அவரிடம்தான் நான் பார்த்தேன். முதல்ல இந்த லஞ்சத்திலிருந்து வருவோம். இந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஒரு சினிமா காட்சி இருக்கு. நீ யார் அடிச்சு ரவுடியான தமிழ் வாத்தியார், கோயில் குருக்கள், சாமானிய அடிச்சு ரவுடி ஆயிட்டா பெரிய ஆளா பண்ணு. அது மாதிரி கீழ்மட்டத்துல 10,000 5,000 சம்பளம் வாங்குற கடநிலை அரசு ஊழியர்கள் 1000 வாங்கினார்கள், 2000 வாங்கினார்கள். எங்களுடைய சோதனைகள் இப்போது 3000 ரூபாய் வாங்கிய டிஓ மாட்டினார். அரசு வேணாலும் அரக்கா சம்பளான அரசாங்க வேலை, கால்கா சம்பளான கவர்மெண்ட் போய் சேர்ந்த சாமானியர்களை கைது செஞ்சிருக்கீங்க. லஞ்சம் இல்லதாக இல்லை என்று மரியாதைக்குரிய நீங்க சொன்னதுக்கு அப்படியே நேர் எதிராக திரு ஃபெலிக்ஸ் சொன்னார். என்னன்னா, மேல் மட்டத்துல, அமைச்சர்கள் மட்டத்துல, உயரதிகாரிகள் மட்டத்துல லஞ்சம் ஒழிஞ்சதுனாலதான் கீழ்மட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் லஞ்சம் வாங்க அச்சப்படுறாங்க. அதுதான் ஊழல் லஞ்சம் ஒழிந்ததற்கான பிரதான காரணம் அப்படிங்கிறது அவர் அப்படிதான் தொடங்கினார் திரு ஃபெலிக்ஸ். நீ யார் அடிச்சார் ரவுடியானிய? கீழ்மட்டத்துல சாமானியன் குரூப் 4 ஆபீசருக்கு, அதாவது ரெவன்யூ ஆபீசர்ஸ் அடிச்சு நீங்க ரவுடி ஆயிருக்கீங்க. ஆனால் இப்போதும் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஜூனியருடன் ஒரு தனியார் இதழ் இது குறித்து ஒரு தீவிரமான கட்டுரை எழுதியிருக்கிறது. உங்கள் டாஸ்மார்க் மந்திரி லஞ்சம் வாங்கி விட்டார் என்று எழுதுகிறது. உங்கள் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் லஞ்சம் வாங்கி விட்டார் என்று எழுதுகிறது. இருக்க அத்தனை மந்திரிகளும் எல்லாரும் கமிஷன் வாங்க புறப்பட்டார்கள் எழுதுகிறார்கள். இதை சரி செய்யுங்கள். மனச்சாட்சி தொட்டு எந்த IAS எந்த IPS லஞ்சம் வாங்கலன்னு அறப்போற இப்போது துணை கலைக்கிற என் நண்பர் ஜெரால்ட் அவர்கள் இன்னும் 100 நாட்கள் கழித்து அறப்போர் இயக்கத்தை துணை கலைப்பாரா என்ற கேள்வி வைக்கிறேன். நான் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறேன். கமிஷனை வாங்குகிற அத்தனை IAS ஆபீசர்களும் டெண்டரில் இப்போது தனித்தனியாக முதல் பட்ஜெட் போடலங்க, பட்ஜெட் போடல. திரு ராஜீவ் காந்தி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்தே அவர் சொல்வது என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தா, நீங்க லஞ்சம் வாங்கிடலாம், பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா அதெல்லாம் இன்னையோட விட்டுருங்க அப்படின்னு ஆட்சி பொறுப்பேற்ற அன்னைக்கு சொன்னதுல இருந்து, யாராவது லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லுங்க அப்படிங்கிற வரைக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப கீனா அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி முதலமைச்சர் சொன்னார். அதை நம்பிதான் கோயம்புத்தூரை சேர்ந்த யான சுந்தரிங்கிற தாவேக்காவுடைய வழக்கறிஞர் ஒரு புகார் கொடுத்தாங்க மரியாதைக்குரிய ஊரக உள்ளாட்சி அமைச்சர் மீது. அரசு வழக்கறிஞரில் பணியில் லஞ்சம் வாங்கினா கைது பண்ணி கோர்ட்ல பாட்டணும், கோர்ட்ல லஞ்சம் வாங்கினவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற அரசு வழக்கறிஞர் பணியில் தாவேக்கா லஞ்சம் வாங்கி இருக்குது என்று பல ஆடியோக்கள் வெளிவந்து அந்த நடவடிக்கை எடுத்தீங்க. ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர், விருதுநகர் மாவட்ட செயலாளர், இங்க கரூர் மாவட்ட செயலாளர், பல ஆடியோக்கள் வெளியே வந்துச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன கைது செய்யப்பட்டீங்க? இது பேசி நான் லஞ்சத்துக்குள்ளேயே போக விரும்பல. ஏன்னா நான் லஞ்ச ஒழிப்பு மட்டும் தான் தீர்வுனா அதை நம்பாத ஆளு ராஜீவ் காந்தி. மரியாதைக்குரிய ஜெனரல் சொன்னாரு,
சார் அங்கேயும் மழை பெய்யல சார், இங்கேயும் மழை பெய்யல. நியூஸ் 18 தொலைக்காட்சியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சார்ஜிபிடி கையில இருக்கு, என் கையில இருக்கு. தரவை நுனியில் வைத்திருக்க நண்பர் கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். தமிழ்நாட்டில் உள்ள 80 அணைகளில் குண்டார் அணை தவிர 80 விழுக்காடு மேல் எந்த அணை நிறையவில்லை. ஆனால் கர்நாடகாவிலிருந்து காவிரியில் நீர் கொடுக்க வேண்டிய கபினி 97 விழுக்காடு நிறைந்திருக்கிறது. தண்ணி வரல. இல்ல அந்த இஷ்யூ பேசிக்கிட்டு இருந்த அந்த டைம்ல தண்ணி பிரச்சனை இருந்தது இல்லையா? இல்ல எந்த டேட்ல சொல்லணும்ல? இல்ல இல்ல மிக முக்கியமா இப்ப இன்னைக்கு தேதி 17 ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 12 திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் திறக்கப்படல. ஏன் திறக்கப்படலாம்? மேட்டூருக்கு தண்ணி வரல. எங்கேயும் தண்ணி வரணும், கபினிக்கு மேல ஹேமாவதியில் தண்ணி வரணும், கபினிக்கு மேல இருக்க சாரங்கிலும் தண்ணி வரணும், கபினிக்கு மேல இருக்க கேஆர்எஸ் தண்ணி வரணும். கேஆர்எஸ்ல 68 விழுக்காடு தண்ணி இருக்கு, ஹேராங்கில 92 விழுக்காடு தண்ணி இருக்கு, ஹேமாவதியில 83 விழுக்காடு தண்ணி இருக்கு, கபினியில 97 விழுக்காடு தண்ணி இருக்கு. இந்த 4 அணைகளையும் திறக்கப்பட வேண்டிய நீரை திறந்திருந்தால் இந்த நேரம் ஜூன் 12 திறக்கப்பட வேண்டிய காவிரி நீர் இந்த நொடி திறந்திருக்க முடியும். ஆனால் இப்ப பேச்சுவார்த்தை நடத்தும் கேட்கிறாரு. மரியாதைக்கு பத்திரிகா சிவப்பிரியன் சொன்னது, எம்ஜிஆர் அவர்கள் பேசிய காலமும் மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பேசிய காலமும் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேச முயன்ற காலம் என்பது வேறு. இப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்து இது கட்டாயம் என்று உத்தரவு கொடுத்தப்பட்ட பின்பு இவர்கள் பேசுகிறோம் என்பது சார் ஒரு அரசு ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க. ஒரு கூட்டணி அரசாக காங்கிரஸ் இங்க தாவேக்கோட கூட இருக்கிறாங்க. அங்க நடக்கிறது காங்கிரஸ் அரசு ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது நடக்காத பட்சத்தில் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருது அப்படின்னா அவங்க முயற்சிகளை எடுக்காம இல்லையே. என்னென்ன வகைகள் எல்லாம் முயற்சிக்க முடியுமோ அந்த முயற்சியை நாங்க எடுக்கிறோம்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தை தான் சகலத்துக்கும் தீர்வு, போரும் சமாதானமும் எனக்கும் உடன்பாடு. சக மனிதன் பேசாமல் என்ன நடக்க போறது? அந்த பேச்சுவார்த்தை தான் குறைஞ்சபட்சம். நாங்க எதிர்கட்சியா தான் பரவாயில்ல, எங்க கூட்டணியில இருந்து நீ ஆட்சி எம்எல்ஏக்களை வாங்கிட்டு ஆட்சி அமைச்சா பரவாயில்லன்னு உங்க தோழமை இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து நம்முடைய கருத்தை வெளிப்படுத்த சொன்ன போது இதே முதலமைச்சர் காதுகளை இருக்க பொத்தி கொண்டு உங்ககிட்ட நான் கருத்து கேட்டாங்க. வட பச்சி போண்டாவுடைய பில்லு தாங்க அதிகமாக. ஜனநாயகத்துல சொந்த மாநிலத்துக்கு கொடுக்கிற எதிர்கட்சிகளோட பேச தயங்குகிற இங்கே வெளிப்படைத்தன்மை இல்லாத முதலமைச்சர் அண்டை மாநிலத்தில் பேசிவார். நாங்க இப்ப நம்ப முடியும்? இந்த பேச்சுவார்த்தை என்பதை சட்டத்துக்கு விரோதமானது. பேச்சுவார்த்தை என்பதை மீண்டும் ரீடிகேஷன் என்பதுதான் எங்கள் வாதம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 100 நாள் ஆட்சி இருக்குல்ல, 100 நாள் ஆட்சியில நான் டேட்டாவோட பேச விரும்புறேன். 200 படுகொலை நடந்திருக்கு. அது மிக முக்கியம். தமிழ்நாட்டுக்கு புதிதாக வந்து சேர்ந்திருக்கிற கலாச்சாரம் கும்பல் படுகொலை. தம்பி அமுதன் விஷயத்தில் கோவையில் நடந்ததில் காவல்துறை தவறு செஞ்சா தண்டிப்பான்னு சொன்னார்ல ஜெரால்ட் அவர்கள், தயவு செய்து நீங்க வெளிப்படுத்த வேண்டும். 2 கும்பலுக்கு 2 கோஷ்டிக்கு சண்டை என்றால் அமுதன் அவர்களுடன் கொல்லப்பட்ட அமுதன் கூட சண்டைக்கு வந்த மீத கோஷ்டியில் 20 பேர் யாரும் பட்டியல் வெளியிடும். இதுவரைக்கும் வெளியிடலையே. 20 மாணவர்கள் சேர்ந்து அமுதனை செய்றீங்க, 8 மாணவர்கள் சேர்ந்து தனுஷ் என்ற மாணவனை கொலை செய்யறாங்க. கும்பல் படுகொலை அதிகரித்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு இல்லாத புதியது. ஏறத்தாழ ஜென்சி இளைஞர்கள் மட்டும் 27 பேர் ஜென்சி இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. 8 ஆணவ படுகொலை. ரொம்ப முக்கியமா அதுல ஒரு திருத்தம், நீங்க கும்பல் படுகொலை நடந்திருக்கு, அதிகரிச்சிருக்கு இல்ல, நடந்திருக்கு. அதிகரிச்சு சொல்றேன். கும்பல் படுகொலை 4 வந்துருச்சு. தமிழ்நாடு அரசியலில் இதுவரை கும்பல் படுகொலை இல்ல. தமிழ்நாடு அரசியலில் தனி மனித விரோதம் இதெல்லாம் இருக்கு, ஆனா கும்பல் படுகொலை இருக்குல்ல, அது குறிப்பா மாணவர்கிட்ட அப்பதான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இதை தடுக்க தவறிக்கீங்க. மிக முக்கியமா நண்பர் சொன்னாரு, சார் எதாவது சார் விளக்கு போட்டீங்கன்னா நான் இதையும் கேட்டேன். நண்பர் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கு. நீங்க கேட்ட கேள்விதான், மரியாதைக்குரிய நெறியாளர் கேட்ட கேள்விதான். பாலியல் வழக்குல நான் கொடுக்கப்பட்டிய சரியா தவறானு என்னுடைய நண்பர் அதாவது பெலிக்ஸ் சரி பண்ணிட்டேன். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டா அருகே தாவேக்கா பெண் கொடுத்த பாலியல் புகார் 1. 2 மகளிர் உடற்பயிற்சி மையத்தை பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஆலந்தூர் வட்ட செயலாளர் மீது கொடுக்கப்பட்ட புகார் உங்க இதெல்லாம் தாவேக்காவுக்கு எதிராக. 3 ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கலாச்சார கோவன் மீது கொடுக்கப்பட்ட புகார். 4 சென்னை காசிமேடில் 11 வயது சிறுமிக்கு ஆர்கே நகர் வட்ட செயலாளர் கொடுத்த புகார் பாலியல் சென்டர். 4 தாவேக்கா மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் பெண்கள் கொடுத்த புகார். 5 திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர்
பூனே மலை வேட்பாளர் பிரகாஷ் மீது கொடுக்கப்பட்ட புகார். 6 சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் சிகிச்சை கொடுத்தார் என்று மணிகண்டன் மீது கொடுக்கப்பட்ட புகார். 7 சிவகங்கை இல்ல பட்டியல் பெருசா போகும் ராஜீவ் காந்தி. இப்ப பெலிக்ஸும் ஒரு பட்டியல் வாசிச்சாருன்னு வைங்களேன், வெறுமனே பட்டியல் வாசிக்கக்கூடிய நிகழ்வா இது மாறி போயிடும். இல்ல இதை சரி செய்வதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்துறோம் அப்படிங்கறது அவர்களுடைய வாதம். என்கிட்ட கேட்டார்ல, நான் ஒரு பதில் மட்டும் சொல்றேன். இந்த ஆர்கே நகர் இருக்குல்ல, I know the story personally. இருங்க ஒரு நிமிஷம். அந்த ஆர்கே நகர் பாலியல் சொல்றாங்களா, அது முழுக்க ஒரு அவதூறு வழக்கு. என்ன தெரியுமா, எலெக்ஷன் கவுண்டிங் நடக்கும்போது பகல் 11 மணிக்கு அந்த வட்ட செயலாளர் வந்து பூத்ல இருக்கிறாரு. பூத்ல இருக்கும்போது போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. நோ ஐ அம் டெல்லிங் தி ஃபேக்ட். நான் ஃபேக்ட்டை மறைக்கல. கவுண்டிங் நடக்கும்போது அதுக்கு அடுத்தது ரிசல்ட் சார் இருக்கு சார். முடிச்சிருங்க. ஓட்டிங் நடக்கும்போது இன்சிடென்ட் நடந்ததா கவுண்டிங் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்றாங்க நைட்டு. சரிங்களா? அது முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இது போலதான் பல. நான் தேர்தலுக்கு முன்பே கணித்தது, யாரெல்லாம் தாவேக்கால ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்றாங்களோ அவங்க மேல போக்சோ வரையும் போடுறது அப்படின்றது திமுகவோட பிளான். இது உண்மையிலே நீங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. இந்த சோ கால்ட் இன்சிடென்ட் happened on election day and the FIR filed on counting day and arrested on the night. ராஜீவ் காந்தி நிறைவு செஞ்சிருங்க. மற்றவர்களுடைய முதற்கட்ட கருத்து வாங்கி. இல்ல நண்பர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. தயவு செய்து நீங்க ஃபேக்ட் தான் சார், நீங்க செக் பண்ணீங்க. புது வழியில் கொடுப்பாரு. சரி, அதாவது உங்களுடைய விளக்கங்கள் வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு உடனடியாக இருந்து விடக்கூடாது. ஒரு எதிர்க்கட்சியா நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். நாங்க கேட்கிற வழக்கு பொய் வழக்குன்னு சொல்றீங்க. திட்டமிட்டு அந்த பையன் மேல போட்ட பொய் வழக்கு எனக்கு நல்லா தெரியும். I've spoken to the victims. அந்த ஃபேமிலில நான் நிறைய செஞ்சிருங்க ராஜீவ் காந்தி. 2 பேர் காத்திருக்காங்க. நான் முதற்கட்ட கருத்து வாங்கி. உங்க ஆட்சியில 300 பாலியல் வழக்கு போடப்பட்டிருக்கு. அதுல 28 தாவேகா உறுப்பினர் நீங்க போட்ட எஃப்ஐஆர் தான் சார். நீங்க இன்ப செயல் தெய்வ செயல்ல ஒரு பையன் கம்ப்ளைன்ட் கொடுத்தார் சார். தெய்வ செயலோட மனைவி கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நீங்க உட்கார்ந்து சரி முடிச்சிருங்க ராஜீவ் காந்தி. நம்ம பேசுறோம். எனக்கு அலோ பண்ணுங்க. தெய்வ செயல் அப்படின்ற நபரோட மனைவி அவர் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுக்காம திமுக என்ன தெரியுமா பண்ணுச்சு, இந்த பெண்ணுக்கு எதிராக ஐ திங்க் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ராஜீவ் காந்தி, நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நான் அடுத்த சுற்றுல வர 2 பேர் முடிச்சிருங்க. சுருக்கமா முடிச்சிருங்க. இந்த ஆட்சி என்பது எல்லாம் தாண்டி பாஜக உள்ள நாங்க சொன்னதை பார்த்து கேலி நக்கல் பேசுனீங்க. நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வந்தே மாதரம் குறித்து சிறுபான்மை ஆணைய தலைவர் மரியாதை ஜெரால்ட் அவருடைய கருத்து என்ன? உங்க சிஎம் அது குறித்து ஏன் பேசல? இந்த பாடல் குறித்து இதுவரைக்கும் நம்ம சிஎம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படணும் தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்க. திமுகவுக்கும் ஆதரவு தெரிவிச்சு அந்த தீர்மானத்துக்கு நம்ம அந்த தீர்மானங்கள் 4 தீர்மானத்திலையும், அதாவது மேகதாட்டு, வந்தே மாதரம், நீட்டு, மாநில வரி, இந்த 4 தீர்மானத்திலையும் ஒரு இடத்தில் கூட மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பாஜக அரசிடம் மன்றாடி வார்த்தை, பாஜக வார்த்தை இல்ல, மோடிங்கிற வார்த்தை இல்ல. இதுதான் மோடி எதிர்ப்பு லட்சணம். நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நம்ம அடுத்த சுற்றுல பேசிடுவோம். ஓகே ஃபைன், பேசிடுவோம்.